உனக்கு சேஃப் ஜோனில் நீ இருக்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பேஷன்ஸ் முக்கியம், பேஷன் ரொம்ப முக்கியம். அது ரெண்டு இருந்துச்சுன்னா போதும், அதுவே உங்களை லேர்ன் பண்ண வைக்கும் நிறைய. எப்போவுமே நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். அதையெல்லாம் தாண்டி நம்மளால எந்த வேலை செஞ்சாலும் பொழைச்சிக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அவங்களை ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடும். அதுவே வந்து நம்மளுக்கு வழி காமிச்சிடும். அதுவே வந்து வழிகாட்டுற நமக்கு நம்ம தான் மோட்டிவேட்டராக இருக்கணும். புரியுதுங்களா? நமக்கு நம்ம தான் மோட்டிவேட்டர். நம்மளால எந்த வேலை செஞ்சாலும் பொழைச்சிக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அவங்களை ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடும். லைஃப் அதோட ஃப்ளோவில் நம்மளோட டெசிஷன்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். அது நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டு போகும். ஸோ நமக்கு யாரையும் ரொம்ப பெருசாக வந்து நாடி இல்லாமல் நம்ம வேலையை நடத்திக்கிட்டோம்னா அழகாக நம்ம போகிற பாதையில் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. யாராவது ஒரு ஆள் ஐடியா கொடுக்குறதா நம்ம மூளையை குழப்பி விட்டுருவாங்க. யாருமே குழப்பலைன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம பாக்கில் போயிட்டுருப்போம். நான் டிபெண்டன்ட்னு சொல்கிறது அப்வியஸாக நம்ம ஒர்க்கில் வந்து ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். நான் அதை சொல்லலை, ஐடியாலஜியாக சொல்லுவேன். ஐடியாலஜியில் நமக்கு என்ன தோணுது, நமக்கு சரின்னு பட்டுதுன்னா பண்ணுவோம். நமக்கு இது வேணாம் நமக்கே தோணும், நமக்கு ஒரு ஸ்பார்க் தோணும், டெஃபினட்டாக தோணும். நம்ம என்ன கிளியர் மைண்டாக உட்காந்து யோசிக்கணும். கட் ஃபீலிங் கிளியர் மைண்டில் இருக்கும்.